நம்ம இளைய தளபதி விஜய் இனி படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி துணிச்சலா ஒரு முடிவு எடுத்து கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ண மாதிரி இங்க ஒருத்தர் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது இனி ஜாபுக்கு எல்லாம் போக முடியாது, அந்த மண்டே ஆபீஸ் போறது நினைச்சாலே கடுப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட சேர்ந்து வெறும் 5,00,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 10 ரூபாய் ஒரே ஒரு கபோர்ட் அண்ட் அதுல 300 டிஷர்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ற அந்த கம்பெனி இன்னைக்கு 1,200 கோடிக்கு மேல ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் டர்னிங் தட் பேஷன் இன்டு ப்ரொஃபஷன். இந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தன்னோட பேஷன் மட்டுமே நம்பி ஸ்டார்ட் பண்ண அந்த கம்பெனி தான் தி சோல் ஸ்டோர். தி ஃபவுண்டருக்கு தி பிக் பேங் தியரி, மார்வல்ஸ், டிசி, ஃப்ரெண்ட்ஸ் போன்ற பாப் கல்ச்சர் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இனிஷியலா இவங்க 200 ரூபீஸ்க்கு பிளைன் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணி அது 30 ரூபாய் பிரிண்டிங் செலவு பண்றாங்க. அண்ட் அதை 500 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. அண்ட் அவங்க எதிர்பார்த்த சேல்ஸ் அவங்க கிடைக்கிறது காரணம் அவங்களோட குவாலிட்டி அண்ட் அவங்களோட கிரியேட்டிவ் டிசைன்ஸ். லேட்டர் அவங்களுக்கு வார்னர் ப்ரோஸ், டிஸ்னி அண்ட் நம்ம ஒரு ஐபிஎல் டீமோட டிசைன் லைசன்ஸ் கிடைக்குது. அண்ட் அதை வச்சு மார்க்கெட் உள்ள மற்ற கம்பெனி மாதிரி அவங்க அப்படியே போஸ்டர் டிசைன் மாதிரி பண்ணாம ரொம்ப இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி கிரியேட்டிவா அவங்க ரீக்ரியேட் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க. அண்ட் அவங்களோட சேல்ஸும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகுது. இப்படிதான் ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பையன் தன்னோட பேஷன் மட்டுமே நம்பி உழைச்சதுனால இன்னைக்கு அவன் கோடிகளை சம்பாதிச்சிட்டு இருக்கான். சோ இது மூலமா நாம தெரிஞ்சுக்கூடியது என்ன, துணிச்சலும் உழைப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம். நல்ல நண்பருடன் வாழ்க்கையில் நாம் வழி நடந்தால் எந்த ஒரு கடினமான விஷயம் எளிதில் கைகூடும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணாலும் சொல்லி கூப்பிடுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிறீங்க.